எல்லாரும் படத்துக்கு வர்றாங்க. அது எங்கேயும் யாரையும் இது பண்ணியிருக்கக்கூடாது, ஹர்ட் ஆகிடக்கூடாது. ஏன்னா படம் பார்க்க வரும்போது அது ஹர்ட் ஆகக்கூடாது. ஆனால் ஒரு உண்மையை சொல்லணும், ஒரு நடந்த விஷயத்த சொல்லணும், அது எல்லாரையும் பாதிக்காத அளவுக்கு சொல்லணுன்ற ஒரு விஷயமா இருந்தது. இன்னொன்று என்னென்னா, இது வந்து ஒரு நீங்கள் இப்போ படம் பார்க்கும்போது அரசியல் பேசலை அந்த படம். இது எங்கேயுமே வந்து ஒரு அரசியலை பேசலை, அரசியலை தாக்கலை, அதெல்லாம் இது பண்ணல. ஒரு அரசியலை தாக்கியோ மற்றவரை தாக்கியோ இவர்கள் தான் இதுன்ற எதுவுமே பார்ட்டி ரீதியே கிடையாது. இந்த இதுவுமே படத்தில் வரல. ஒரு சிறைச்சாலையில் விசாரணைக்கான வைக்கப்பட்ட கைதிகள் அவங்க தப்பிக்கிறது தான் படம். ஸோ அதுதான் ஒரு விஷயம். அவங்க உணர்வுகள் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதில் வந்து ஈழத்தமிழர்களை பற்றி சொல்லணும். அவங்க இங்கே வந்து தங்கியிருக்காங்க, அந்த கேம்பில் தங்கியிருக்கவங்க, அவங்கள கொண்டு போய் அங்கே வச்சு அவங்க அத்தனை வருஷமாக இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்க எப்படி தப்பிக்கணும் முடிவு பண்ணுறாங்கன்ற ஒரு கதையாக தான் இருந்தது. இப்படி ஒரு விஷயம் நடந்ததே நமக்கு தெரியாத ஒரு விஷயம். கேட்கும்போதே வந்து இது தெரியல, நிறைய பேருக்கு பேப்பர் செய்திகளாக மட்டும்தான் இருக்குது சேனலில் எல்லாம் போது. அப்போ இதை சொல்லப்படணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படி தான் அதை எடுத்தது. ரெண்டாவது அவர் டைரக்டர் இது எப்படி, ஏன்னா இது சென்சார் ஆயிடுச்சு இப்போ. அப்போ அவர் ஏற்கனவே ஒரு படம் எடுத்திருக்கார், சிவப்புன்னு ஒரு படம் எடுத்திருக்கார். அது வந்து ஈழத்தமிழர்களை பற்றின ஒரு கதை. அது நிறைய சென்சார் ஆகிருக்கு. நிறைய கட்டு சென்சாரில் வந்து நிறைய கட்டாகி அவருக்கு 1.5-2 மணி நேரம் எடுத்த ஃபுட்டேஜ் வந்து 1.5 மணி நேரம் தான் அவருக்கு வந்திருக்கு. ஸோ அந்த படம் ரொம்ப இதான அதில் அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டார் எல்லா விஷயமும். ஸோ எது வரணும், எது வரக்கூடாது, எப்படி சொல்லணும், எப்படி சொல்லக்கூடாது, அந்த இது தெரிஞ்சனால தான் இந்த படத்தை கொண்டு வரும்போது எங்களுக்கு இதாக இருந்தது. ஏன்னா தணிக்கை குழுவில் எதுவும் பண்ணாமல் அது என்ன இதுன்றது அவர் ஏற்கனவே பட்ட அனுபவத்தில் இதில் சரி செஞ்சு அதை பண்ணிக்கிட்டு